the Bible is still the living bookன்னு சொல்லுவாங்க. அதில் தோண்ட தோண்ட பொக்கிஷம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறையும் வாசிக்கும் பொழுது புதுசு புதுசாக ஆங்கிளில் ஆண்டவர் பார்க்க வைப்பார். அப்படி ஒரு புதிய ஆங்கிளில் தான் ஆண்டவர் இந்த தெபோராளின் சரித்திரத்தை என்னை பார்க்க வச்சார். அது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண வந்திருக்கிறேன். ஆமென். மொத்த வார்த்தைகள் பேசினாலும் அதில் ஒத்த வார்த்தை உங்களை பாதிக்கும், உங்களை இம்பேக்ட் பண்ணும். அந்த ஒரு வார்த்தையை மட்டும் கேளுங்க ஆண்டவர்கிட்ட. எனக்கு தேவையான, எனக்கு இன்றைக்கு the needed word எனக்கு வெளிப்படட்டும் ஆண்டவரே. நியாயாதிபதிகளின் புஸ்தகம், சரித்திரம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய thank you Jesus 5ஆம் வசனம் சொல்லுகிறது. அதிபதிகள் 4ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனம். அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாக்கிய தெபொராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். ஹல்லேலூயா. அப்போ லபிதோத்தின் மனைவியானவள் நியாயம் விசாரித்தாள். The Bible is just a bunch of boring old men ன்னு நினைச்சீங்கன்னா you're wrong. We have Deborah the judge, a powerful emblem on the battlefield. What pushed me into meditating Deborah? லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். ஹல்லேலூயா. அப்போ லபிதோத்தின் மனைவி அப்படின்னு சொல்லப்பட்ட தெபோராளுக்கு ஒரு 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 பொறுப்பு இருந்துச்சு. குடும்பத்தில் ஒரு பொறுப்பு. டொமெஸ்டிக் என்ன சொல்லலாம், ஒரு ஆஃபீஸ். என்ன ஆஃபீஸ்? உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆஃபீஸ் இருக்கு, கரெக்ட் தானே? என்ன ஆஃபீஸு? வேலைக்கு போனால் தான் ஆஃபீஸ் இல்லை. Where you're working at home, it's an office. இது எங்கே தெரியுமா நான் கற்றுக்கிட்டேன்? எங்கள் வீட்டில் ரொம்ப அழகாக இல்லை, ரொம்ப ருசியாக சமைப்பாங்க. யாருன்னா சத்யா. எங்களுடைய வீட்டில் சமையல் செய்கிற பிள்ளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சத்யா எங்கள் வீட்டுக்கு வந்தான்னா அவங்க குட்டி பாப்பா ஃபோன் பண்ணுவா. மா எங்கே இருக்கிறம்மா அப்படின்னு கேட்பா. அவள் என்ன தெரியுமா சொல்வா? நான் ஆஃபீஸில் இருக்கேம்மா அப்படின்வா. அப்போ தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன், எவ்ரி உமன் அட் ஹோம் ஹோல்ஸ் அன் ஆஃபீஸ் அட் ஹோம். நான் வேலைக்கு போகிறதே இல்லை சிஸ்டர், நான் எந்த ஆஃபீஸ்க்கும் போகல சிஸ்டர்னு யாரும் எதுவும் சொல்ல முடியாது. ஒரு மனைவியா, ஒரு 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 அம்மாவா நீங்கள் இருக்கீங்கன்னா யூ ஆர் ஹோல்டிங் அன் ஆஃபீஸ்ன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அதனால் என்ன சொல்கிறது, எக்காரணத்து கொண்டும் டோன்ட் ஃபீல் லோ அபவுட் யுவர் செல்ஃப். இஃப் யூ ஆர் அ வைஃப், இஃப் யூ ஆர் அ மதர், யூ ஆர் ஹோல்டிங் அ டொமெஸ்டிக் ஆஃபீஸ். ஆமென். ஓகே. தெபோராக்கு டொமெஸ்டிக் ஆஃபீஸ் மாத்திரம் இல்லை, ரெண்டாவது ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சு. என்ன ஆஃபீஸ்னா, வசனம் சொல்லுகிறது தெபோரா என்னும் தீர்க்கதரிசியானவள். தீர்க்கதரிசியானவள் அப்படின்னா இட் இஸ் தி ஆஃபீஸ் ஆஃப் த ப்ராஃபிட். ஒரு தீர்க்கதரிசியினுடைய ஆஃபீஸையும் அவ ஹோல்ட் பண்றா, கரெக்ட் தானே? அது மாத்திரம் இல்ல, மூன்றாவது ஒரு ஆஃபீஸும் ஹோல்ட் பண்றா. தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கனா ஜட்ஜ் அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸ். ஜட்ஜ்னா யார் தெரியுமா? பொலிட்டிக்கல் ஆஃபீஸ்ன்னு அர்த்தம். இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பெண்கள் எங்கே இருந்தாலும் எக்ஸல் பண்ணுவாங்க. பெண்கள் எங்கே இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும் எக்ஸல் பண்ணுவாங்க. ஒரு ப்ராஃபிட்டாக ஸ்பிரிச்சுவல் ஆஃபீஸ் ஹோல்ட் பண்ணாலும் எக்ஸல் பண்ணுவாங்க. பொலிட்டிக்கலாக எங்கன்னா இருந்தாலும் பெண்கள். ஐ எம் வெரி ஹாப்பி. ஒருவேளை நான் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் சேர்ந்தவள் அல்ல, இப்போயே சொல்லிடுறேன். நான் என்டாஸ் பண்ணல எதையும். பட் நான் ஒருத்தங்களை பார்த்து வியந்தேன் அப்படின்னா நம்மளுடைய பழைய சிஎம் அம்மாவை நான் பார்த்து நான் வியந்திருக்கிறேன். அவங்க படித்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன், ஜெயலலிதா அம்மா படித்த ஸ்கூலில் தான். ஆனால் அவங்கள நான் வியந்து பார்த்துருக்குறேன். அவங்க இப்படின்னாங்கன்னா அவ்வளோ பேரும் அவங்க கால் கீழே இருப்பாங்க. ஷி வாஸ் அ பவர்ஃபுல் எம்ப்ளம். பொலிட்டிக்கல் ஆஃபீஸை ஹோல்ட் பண்ணவங்க அவங்க. இன்னைக்கு சொல்கிறேன், உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஒவ்வொரு பெண்ணும் எந்த ஆஃபீஸ் ஹோல்ட் பண்ணாலும் யூ ஆர் எக்ஸலண்ட் இன் தட் ஆஃபீஸ். தெபோரால வச்சவர் உங்களை வைக்க மாட்டாரா? அவங்களால முடியும்னா நம்மளாலையும் முடியும். 3 ஆஃபீஸஸை டெபோரால் வைத்திருக்கிறத பார்த்தேன். டொமெஸ்டிக் ஆஃபீஸ் மனைவியாக இருந்தால், ஸ்பிரிச்சுவல் ஆஃபீஸ் ப்ராஃபிட்டஸாக இருந்தா, பொலிட்டிக்கல் ஆஃபீஸ் ஜட்ஜாக இருந்தா. ஆமென். ஆனால் இது 3ம் எப்போ தெரியுமாங்க இருந்தா சந்தோஷமா இருக்கா இல்லையா? அதெல்லாம் கேட்கும்பொழுது how many of you are really inspired? அதை கேட்ட உடனே எப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது இல்லை? ஆனால் இது 3 ஆஃபீஸஸும் ஹோல்ட் பண்ண காலகட்டம் என்ன தெரியுமா?
வசனம் சொல்லுகிறது அக்காலத்திலே. சொல்லுங்க, எக்காலத்திலே. ஆமென். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். சாதாரணமாக நல்லா இருக்கிற நாட்களில் நம்மளை ஆஃபீஸ் ஹோல்ட் பண்ணுறது ஈஸி. ஆனால் உங்களை சுற்றிலும் இருக்கிற காலகட்டம் எதிர்மறையாக இருக்கும் பொழுது, அவ ஜட்ஜா எழும்பின காலகட்டம் சாதாரண காலகட்டம் அல்ல. அவ ப்ராஃபிட்டஸாக இருந்த டைம் ரொம்ப பீஸ்ஃபுல்லான டைம் இல்லை. பாடுகள் நிறைந்த காலகட்டம். அவங்களுடைய இஸ்ரவேல் தேசம் பாடுபட்ட காலகட்டம். அவ ஜட்ஜு தான், அவ பொலிட்டிக்கல் ஆஃபீஸ் ஹோல்ட் பண்றா. ஆனா அவர்களை ஆண்டு கொண்டவர்கள் இருந்தாங்க, அவர்கள் அடிமையா தான் இருந்தாங்க. புரியுதா இப்போ உங்களுக்கு? அவள் ஆஃபீஸை ஹோல்ட் பண்ணது அக்காலத்திலே. சொல்லுங்க, எங்க? பாடுகள் நிறைந்த அக்காலத்திலே. ஆனா இன்னைக்கு சொல்றேன், அக்காலத்துல பாடு இருந்துச்சுன்னா இக்காலத்திலயும் பாடுகள் இருக்கு. அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். அக்கால பாடலையே ஒரு மகள் இப்படி 3 ஆபீஸ்லயும் எழும்பி நிக்க முடியும்னா, இக்காலத்து பாடுகள் மத்தியில உங்களாலேயோ என்னாலேயோ எழும்ப முடியும். ஏன்னா நான் எழும்புறதில்லை, என்னை எழும்ப பண்ண ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். என்னை எழும்ப பண்ண ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். இந்த ஜட்ஜஸை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். அதை உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். 3ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்துல தான் முதல் கர்த்தர் ரட்சகர்களை எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒத்னியேல் என்கிற ஒரு பர்சன் தான் ஃபர்ஸ்ட் ஜட்ஜ். 3ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு ரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். யார் பண்ணினார்? சொல்லுங்க, கர்த்தர் எழும்ப பண்ணினார். ஆமென். 3ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனம் 15. அப்படியே அந்த எழும்ப பண்ணினார் வார்த்தையை மாத்திரம் படிங்க ரூபிமா. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் ரட்சகனை எழும்ப பண்ணினார். ஏகூத் என்னும் ரட்சகனை எழும்ப பண்ணினார். திருப்பியும் பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தினுடைய 31ஆம் வசனத்துல சம்கார் எழும்பினான் என்று வசனம் இருக்கிறது. எழும்ப பண்ணினார், எழும்பினார். ஆனா தெபோராளை குறித்து பார்க்கும் பொழுது 5ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனம் சொல்லுகிறது, 5:7, தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. ஆனா என்னைக்கு அவ எழும்பினாளோ, அவ எழும்புற வரைக்கும் அங்க சிச்சுவேஷன் சரியில்லை. ஆனா எழும்பினதுக்கு அப்புறம் நல்லா ஆயிடுச்சு. ஆமென். இன்றைக்கு சொல்றேன், நீங்க எழும்புற வரைக்கும் உங்க காலத்துல நீங்க படுகிற பாடுகளுக்கு முடிவில்லை. எத்தனை பேருக்கு ஆசை பாடுகள் எல்லாம் முடிவடையணும்? அப்ப பாடு முடிவடையணும்னா நீங்க தெபோராளாய் நீங்க எழும்பணும். நீங்க எழும்புற அளவும் பாடுகள் முடியாது. நீங்க எழும்பிட்டீங்கன்னா பாடுகள் மகிமையில போய் முடியும். ரொம்ப அழகான எஃப் மைனர் கூட, சைரஸ் எஃப் மைனர் கூட ரொம்ப அழகான ஒரு பழைய பாடல் உண்டு. அந்த பாடல்கள் வரிகளை நான் பாட நான் ஆசைப்படுறேன். ரோமர் Thank you Jesus. 8ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ரோமர் 8:8, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு. அப்போ பாடுகளும் இருக்கு, மகிமையும் இருக்கு. இந்த பாடுகள் நம்ம படுறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எதை கம்பேர் பண்ணி பார்த்தா சொல்லுங்க, மகிமை. இன்றைக்கு கர்த்தர் நீங்க தெபோரால எழும்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எல்லா பாடுகளும் மகிமையில போய் முடியும். எத்தனை பேருக்கு ஆசை என் பாடுகள் எல்லாம் மகிமையில போய் முடியணும், என் பாடுகள் எல்லாம் மகிமையில போய் முடியணும்? ஆமென் சொல்லுங்க. இக்காலத்து பாடுகள் உங்களை ஒன்றும் பண்ணாது. நீங்க தெபோராலா எழும்பும் அளவும் இந்த பாடுகள் மகிமையா மாறாது. அப்போ பாடு மகிமையா மாறணும்னா என்ன நடக்கணும்? எத்தனை பேர் தெபோராக்கள் எழும்பணும்னு சொல்வீங்க? எத்தனை பேர் நான் எழும்பணும் அக்கான்னு சொல்வீங்க? எல்லாத்துக்கும் கை தூக்குனா அப்புறம் எப்படி? நான் எழும்புவேன். நீங்க எழும்புற வரைக்கும் பாடுகள் மகிமையா மாறாது. ஆனா நீங்க எழும்பிட்டீங்கன்னா
அந்த காலத்துல அக்காலத்துல பாடுகள் என்னென்னலாம் அவங்க பட்டாங்களோ, தெபோரா எழும்பிட்டானா அந்த பாடுகள் எல்லாம் மகிமையில போய் முடியும். ஹல்லேலூயா. நான் ஒவ்வொரு பாடம் நினைச்சு ஒரு லிஸ்ட் போட்டுட்டே இருந்தேன். எப்படி இந்த தெபோரா எழும்பி ஒவ்வொரு பாடையும் மகிமையா மாற்றினா அப்படின்னு சொல்லி. பாடு நம்பர் 1, 4ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் ஆரம்பிக்கிறது, ஏகூத் மரணம் அடைந்த பொழுது. அப்படிதானே இருக்கு. ஏகூத் மரணம் அடைந்த பின்பு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இஸ்ரவேலர்களுக்கு தலைமைத்துவம் இல்லை. இந்த பாடு நம்பர் 1 இதுதான். அவர்களுக்கு தலையா இருக்கிறவர்கள் யாரும் இல்லை. இருந்தவர் இறந்துட்டார். தலை இல்ல, அதனால வாலு என்ன வேணுமோ எப்படி வேணுமோ ஆடுது. தலைமைத்துவம் இல்லாத ஒரு சூழ்நிலையில வசனம் சொல்லுகிறது 5ஆம் வசனத்துல 5ஆம் அதிகாரத்தினுடைய thank you Jesus ஓரியந்தரா கதனமா உல்தினிஷகதனமா ஹalleluya. எஸ், 7ஆம் வசனம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்துல நம்ம தமிழ்ல வாசிக்கிறோம், தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கிராமம் எல்லாம் பாழா போச்சு. ஆனா கம்ப்ளீட் ஜூயிஷ் பைபிள் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷனை நான் வாசிக்கிறேன் இப்போ கொஞ்ச நாளா. ஜூயிஷ் பைபிள், யூதர்கள் யூஸ் பண்ற பைபிள். அந்த பைபிள் அந்த டிரான்ஸ்லேஷன்ல என்ன போடப்பட்டிருக்கிறதுனா, கிராமங்கள் பாழாய் போயிருக்கிறது அப்படிங்கிற அந்த பதத்திற்கு ரூலர்ஸ் ஹேவ் சீஸ்டுன்னு அர்த்தம். அவர்களை ஆளுகிறவர்கள் யாருமே இல்லாம போயிட்டாங்கன்னு அர்த்தம். அதனால தான் கிராமங்கள் பாழாய் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் மகளை எழும்ப பண்ணினார், தலைமைத்துவத்திற்கு எழும்ப பண்ணினார். எந்த இடத்துல தலைவர்கள் இல்லையோ, எந்த இடத்துல டிசிஷன் மேக்கிங் இல்லையோ, நல்லா இன்னைக்கு நான் சொல்றேன், அவளுடைய ஆஃபீஸ் என்ன தெரியுமா? நடுவில் உட்காந்து மகன் நடிச்சால, எங்க பிரச்சனை இருந்தாலும் அவளிடத்துல வருவாங்க, எங்க பிரச்சனை நடந்தாலும் அவகிட்ட கொண்டு வருவாங்க. அவளுடைய வேலை என்ன தெரியுமா? பிரச்சனையை முடிச்சு வைக்கணும். என் கணவர் அடிக்கடி என்கிட்ட சொல்வாரு, பி அ சொல்யூஷன் ஃபைண்டர்னு சொல்வார். என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை நம்ம என்ன தெரியுமா பண்ணோம்? எங்க டெபோராக்கள் எழும்புறாங்களோ எங்க மகிமை வெளிப்படும் தெரியுமா? when you begin to find solutions to the problems. அவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தால் வசனம் இருக்கு என்ன தெரியுமா? she will settle down matters. பிரச்சனை வரும், பிரச்சனையை என்ன பண்ணுவா? சொல்வா, சால்வ் பண்ணுவா. அப்போ நீங்களும் நானும் எழும்பிட்டோம்னா பாடுகள் எப்படி மகிமையாகும் தெரியுமா? இன்னைக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனையா பார்க்காம அதை சொல்யூஷன் தேடுகிறதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கும் பொழுது அந்த பாடெல்லாம் மகிமையா மாறும். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? இப்போ கொஞ்ச நாளா என் கணவர் எனக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறார். ஏதாவது ஒரு பிரச்சனை நடுவில் வருதா, அப்படியே எழும்பி நிக்குதா, பி a சொல்யூஷன் ஃபைண்டர். அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணி முடிக்கலான்னு பாரு, அதை எப்படி முடிச்சு வைக்கலான்னு பாரு, அதை எப்படி நீ அதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. பாப்பா, யூ கேன் ஹேவ் த மைக், யூ கேன் ஸ்பீக் அலாங் வித் மீ இஃப் யூ வாண்ட் டு. இன்றைக்கு நான் சொல்றேன், பி சொல்யூஷன் ஃபைண்டர்ஸ், செட்டில் டவுன் மேட்டர்ஸ். எங்க பிரச்சனை இருக்கோ அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவாங்க ஒரு சில பேர். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், எங்க பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துக்கு தேடி போய் நின்று சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் தெபோராள். ஹல்லேலூயா. இந்த தலைமைத்துவத்தை ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிறார் அக்கா. அந்த தலைமைத்துவம் உங்க தலை மேல இருக்கு. அதுக்காக நம்ம பெருசா இது பண்ண வேண்டாம். we cannot be pride நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், ஹம்பிளா you can solve matters. இன்னைக்கு உங்களுடைய மைண்ட்ல, உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல, இன்னைக்கு சாயந்தரம் நீங்க போய் நீங்க ஜெபிக்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சொல்யூஷனை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர் வெளிப்படுத்துவார். You will solve every problem. Hallelujah. விடுகதையா இருக்கா பிரச்சனை? விடுகதைக்கு விடைய நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. கிராஸ்வேர்ட் பசில் மாதிரி இப்படியும் அப்படியுமா ஒரே குழப்பமா இருக்கா? எல்லாத்தையும் நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. ஏன் தெரியுமா? தலைமைத்துவம் இல்லாத சூழ்நிலையில, அந்த பாடு நிறைந்த அந்த சூழ்நிலையில ஒரு பிள்ளைய கர்த்தர் எழும்ப பண்ணினார். She was settling down matters.
தெபோராக்களா எழும்பும் பொழுது, if you settle down matters, மகிமை வெளிப்படும். ஹல்லேலூயா. பிரச்சனையை பார்த்து தூர போன காலம் முடிஞ்சது. பிரச்சனை எங்கன்னு போய் எட்டி பார்த்து தேடி பார்த்து வா வா பார்த்துக்கலான்னு சொல்ற காலமா மாறிடுச்சு. ஆமேன்னு சொல்ல மாட்டாங்க பாரு. ஆமென். ஏன்னா பிரச்சனைக்கு நம்ம யாருன்னு இவ்வளவு நாள் தெரியாம இருந்துச்சு. இப்போ தெரியும், நான் தாயா தெபோரான்ட்டு. நீங்க தெபோராக்களா தலைமைத்துவத்துக்கு எழும்பி உட்கார்ந்துட்டீங்கன்னா, பேரிச்ச மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டீங்கன்னா, பிரச்சனை உங்களை தேடி வரும். பயப்படாதீங்க. தேடி வர்றது உங்களை அப்செட் பண்றதுக்கு இல்ல, நீங்க பிரச்சனையை அப்செட் பண்ண போறீங்க. ஆமென். பிரச்சனை எப்ப தெரியுமா அப்செட் ஆகும்? சொல்யூஷன் கொடுத்துட்டீங்கன்னா அப்செட் ஆயிடும். நீங்க இல்லாம பேரிஞ்ச பழம் மட்டும் மரம் தனியா நின்னுச்சுன்னா அது கைலாங்கடைன்னு அர்த்தம். பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க, இழந்த பழம்ட்டு. ஆனா நீங்க எப்போ வரீங்களோ, நீங்க எப்ப அதுக்கு அடியில உட்கார்றீங்களோ, மகிமை வெளிப்படும். அக்கா, இனி வரப்போற நாட்கள்ல பிரச்சனையை கண்டு பயப்படாதீங்க. பிரச்சனையை வாவான்னு சொல்லுங்க. உங்ககிட்ட தான் வரும். ஏன்னா நீங்க தான் தெபோரா. பிரச்சனை தெபோரால தேடி வந்துச்சா இல்லையா? டமால் டமால் சண்டை போட்டாங்க. எது? குடத்தை வச்சு. நான் கூட என்னடா பண்றாங்கன்னு நினைச்சேன். ஷாம்ல நல்லா நடிச்சிச்சு. டொம்மு டொம்மு நடிச்சுன்னு இருந்துச்சு. என்னன்னா நீ கொழாயடி சண்டை அப்பவே. ஆனா அங்கேயும் பிரச்சனையை கூட இருந்து நீதான் சைட்ஸ் எடுக்கிறதுக்கு இல்ல, நான் உன் பக்கம் சைட்ஸ் எடுக்கிறதுக்காக இல்ல. டெபோராக்கள் செட்டில் டவுன் பண்ணுவாங்க. they will settle the matters down. hallelujah. பாடு நம்பர் 1 டாக்கிள் பண்ணிட்டாளா? தெபோராக்கள் எழும்பிட்டா. I'm telling you, தலைமைத்துவத்தை ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிறாரு. எல்லாரையும் ஆளுகை செய்வதற்காக அல்ல, பிரச்சனையை ஆளுகை செய்வதற்கு. அன்றைக்கு தெபோரால் எழும்பினது மற்ற எல்லார் ஆண் மகன்களையும் கீழே தூக்கி போட்டு மிதிச்சு எழும்புறதுக்காக இல்ல. she is not a female, என்ன சொல்வாங்க, ஒரு டிக்டேட்டர் மாதிரி ஒன்னும் அவ எழும்பல. பிரச்சனையை தூக்கி காலில் போடுறதுக்கு தான் எழும்புனா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு லீடர்ஷிப்பை, ஒரு தலைமைத்துவத்தை உங்க தலை மேல இன்றைக்கு வைப்பார். you will settle down problems. amen. நம்ம வீட்டை சுத்தி நிறைய பிரச்சனை இருக்கும். நீங்க வேலை செய்யற ஸ்தலத்துல உங்களை சுத்தி நிறைய பிரச்சனை இருக்கும். நீங்க நினைக்கிறது உண்டு, இவ்வளவு நாள் புலம்புனது உண்டு, ஏன் தான் இந்த பிரச்சனை எல்லாம் நம்மள சுத்தி சுத்தி வருது அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. ஏன்னா நீங்க டெபோரா அப்படிங்கிறது அதுக்கு தெரியுது, உங்களுக்கு தான் தெரியல. கரெக்ட். பிரச்சனை உங்களையே சுத்தி சுத்தி வருதுன்னா நீங்க யாரு சொல்லுங்க? இயேசுப்பா, நான் இன்னைக்கு எழும்பணும் ஆண்டவரே. இஸ்ரவேலின் தாயா நீங்க எழும்பணும் அக்கா. பாடு நம்பர் 2. பாடு நம்பர் 2 அதே 4ஆம் அதிகாரத்துல, ஏகோத் மரணம் அடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். இதுதான் பாடு நம்பர் 2. சுத்தி சுத்தி இருக்கிறவங்க அவள் ஆராதிக்கிற தெய்வத்தை விட்டு 5ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். என்ன பண்ணாங்களா? நூதன தேவர்கள், புதுசு புதுசா தேவர்கள். அவர்களை நடத்தி கொண்டு வந்தாரே, அவங்க முற்பிதாக்கள் எல்லாம் நடத்தி கொண்டு வந்த தெய்வத்தை விட்டுட்டு நூதன தேவர்களை தெரிந்து கொண்ட ஜனங்க மத்தியில அவ இருக்கிறா. அவளை சுத்தி சுத்தி ஐடோலேட்ரி, அவளை சுற்றி சுற்றி ஐடோலேட்ரி. இந்த கர்த்தருடைய பார்வைக்கு அது பொல்லாப்பானதாய் தெரிந்தது. God's perspectiveல it was evil. அப்படின்னா அவ ஈவில், ஒரு கடுமையான பொல்லாப்பான சூழ்நிலையில தான் அவ இருந்தா. ஆமென். ஆனா தெபோராலாய் அவ எழும்புனானா என்ன அர்த்தம் தெரியுமா? she was a prophetess. உண்மையான தெய்வத்தினுடைய வார்த்தையா, வாய்ஸா அவ இருந்தா. ஹல்லேலூயா. உங்களை சுற்றிலும் எவ்வளவு காரியங்கள், நூதனமான காரியங்கள், வேற காரியங்கள், ஈவிலான காரியங்கள் சுற்றி சுற்றி இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள உண்மை தெய்வத்தை பின்பற்றுகிற பலன் இருக்கும். அதுதான் நம்மளுக்கு மகிமை. எங்களை பார்க்கிற அநேக அக்காங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு வருகிறவர்களுக்கு வருகிற பாடுகள் இருக்கு பார்த்தீங்களா? அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா போதும், ஏசப்பா ஏசப்பான்னு போனல, அதனால தான் உனக்கு பிரச்சனை அப்படின்ட்டு அவர்களை மனமடி வாக்குகிறவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனா அவர்கள் கடைசி வரைக்கும் அந்த வைராக்கியத்தை விட்டதே இல்லை. பாத்தீங்களா? தெய்வத்தினுடைய குரலா அவர்கள் மாறுவார்கள். அன்றைக்கு அவ்வளவு மோசமான நிலைமை இல்லை. ஆண்டவரை விட்டு வழி விலகி போன ஜனங்கள் மத்தியில இருந்த அவள் உண்மை தெய்வத்தை பற்றி கொண்டாள்.
உண்மை தெய்வத்தை பற்றி கொண்டது நிமித்தமா she became the voice of God. இன்னைக்கு நீங்க பேசினா ஒரு ஆம்பளை குரல் வருதுன்னு வைங்களேன், எப்படி இருக்கும்? வேற எந்த ஆம்பளை குரல் வந்தாலும் நம்மளுக்கு டென்ஷன் ஆகும். ஆண்டவர் குரல் வந்தா எத்தனை பேருக்கு ஆசை நான் வாய் திறந்து பேசினா ஆண்டவர் பேசணும்? அதுதான் மகிமை. இன்றைக்கு சொல்றேன், every woman of God, every daughter of God, every wife of a godly husband is the voice of God. அதுல என்ன விசேஷம்னா, when it becomes voice of God, the words will never fall. பேசின வார்த்தைகள் தீர்க்க தரிசன வார்த்தையாய் ஒரு தீர்க்கதரிசியாகிய உன் வாயிலிருந்து வரும் பொழுது அது கர்த்தருடைய வார்த்தையாய் மாறினதுனால ஒரு வார்த்தையும் கீழே விழுவது இல்லை. ஆமென். இன்றைக்கு நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கீழே விழாம இருந்துச்சுன்னா அது உங்க வார்த்தை இல்ல, தெய்வ வார்த்தை. இன்றைக்கு நீங்க பேசுகிற உங்க ஃபேமிலியில நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நடக்குதா? நீங்க தெபோராலா பேசுறீங்கன்னு அர்த்தம். அது அப்படியே வாய்க்குதா? நீங்க ஆண்டவருடைய வார்த்தையா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். வாய்க்குதா இல்ல வாய்க்கும். வாய்க்கும். அந்த நம்பிக்கை இல்ல, அந்த அறிவு, அந்த தெளிவு நமக்கு வேணும். ஆமென். ஏன்னா நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் குடும்பத்தை கட்டுகிற வார்த்தை. இனிமேல் புலம்புவதில்லைன்னு ஒரு தடவை சொல்லிடுங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இனிமேல் புலம்புவது இல்லை. இனிமேல் குறை பேசுவது இல்ல. ஏன்னா நானு தீர்க்கதரிசி. I am the voice of God. Amen. சொல்லுங்க, I am the voice of God. நம்ம பேசுற ஒரு சில வார்த்தைகள் ஆண்டவர் பேசவே மாட்டார். அப்ப ஆண்டவர் பேசாத வார்த்தைகளை நம்ம ஆண்டவர் புலம்பி பார்த்துருக்கீங்களா எங்கன்னா? ஐயோ இல்லை, நம்ம எல் ஜபராஜ் அண்ணன் கேரன்மா சாயந்தரத்துலேருந்து சிரிச்சு 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 அதுக்கு இரும்பல் வந்து நம்ம நீதிமான ஆக்கிட்டார் ஆண்டவர். ஆனா போகும்போது ஐயா ஐயா பாவியிலேயே பெரிய பாவி நாயா, நான் பாவி வந்துட்டையா, பாவி வந்துட்டு. ஆண்டவர் அப்படி சொல்வாரா? நீங்க you are the voice of God. when all of them, when உங்களுடைய சூழ்நிலையே நூதன தேவர்களை நோக்கி போயிட்டு இருக்கும் பொழுது there is one person who speaks the voice of God. தெபோராக்கள் தான் அவர்கள். இன்றைக்கு நீங்க எப்படி தெரியுமா அந்த பாட மகிமையா மாற்ற முடியும்? உண்மை தெய்வத்தின் குரலாய் நீங்க மாறணும். உண்மை தெய்வத்தின் குரலா நீங்க மாறணும். I want each and every one of you to be the voice of God. என்ன பேசினாலும் தைரியத்தோட பேசுங்க. பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை கொடுங்க. நெகட்டிவா எதுவும் பேசாதீங்க. யாரை பத்தியும் குறை பேசாதீங்க. இது நடக்காது, இது விளங்காது, இந்த வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. ஏன்னா நீங்க தெபோராக்கள். நம்ம வாழ்கின்ற இந்த சூழ்நிலையில பல நூதனமான கிரியைகள் காரியங்கள் நம்ம வீட்டில் சுற்றி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். என்னால் ஒரு சாட்சி சொல்ல முடியும். என்னுடைய குடும்பத்தில் எங்கள் அப்பா ரட்சிப்படுவதற்கு முன்பதாக 10 வருஷம் பல நூதனமான காரியங்கள் எங்களை சுற்றி இருந்துச்சு. பட் அம்மா ஜெபிச்சாங்க 10 full years. போராடல, வீட்டில் பிரச்சனை பண்ணல, ஒரு காரியத்தை செய்தாங்க. தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்பா ரட்சிக்கப்படணும். எங்க மாமனார் அப்பா ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கல, அவர் ஊழியக்காரர். எங்க வீட்டுக்காரர் ஒரு ஊழியக்காரர். எங்க வீட்டுக்காரர் ஒரு ஊழியக்காரர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க 10 வருஷம். அவங்க சொல்லும் போதெல்லாம் எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டாருன்னா அட்டூழியம் தான் பண்ணிட்டார். அவர் அட்டூழியம் பண்ண இவங்க சொன்ன ஒரே காரியம், ஐயா நீர் ஊழியக்காரர். ஆமென். ஆமா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டை நினைச்சு சொல்லுங்க, ஐயா நீர் ஊழியக்காரர். ஐயா நீங்க ஊழியக்காரர். உங்க பிள்ளை அட்டூழியம் செய்யறாங்களா? நான் கூட செஞ்சேன். அட்டூழியம் ஒரே அட்டூழியம். ஆமா, எங்க அம்மா பக்கத்துல இருந்து சொல்றாங்க பாருங்க. சொல்லுங்கம்மா, என்ன சொல்லுங்கம்மா? கொஞ்சம் நெஞ்சமான அட்டூழியமா? ஏமா ஒரு போதகரை பார்த்து சொல்றதா இது? நல்ல வேளை உங்களை இன்னொரு தடவை சொல்லுங்க. கொஞ்சம் நெஞ்சமா அதிகம். ஒருவேளை எங்க ஐயாவை நான் அட்டூழியம் பண்ற நாட்கள்ல பாத்திருந்தா வானான்னு சொல்லிட்டு இருப்பல்ல? இல்லம்மா, அது சரியா புரியல. அப்போ அது ஹட் ஊழியம். எது ஹட் ஊழியம்? ஹட்னா உனக்கு புரியல, குடிசை ஊழியமா? ஓ அப்படி உங்களை சுற்றிலும் ஜனங்கள் சீர்கெட்டு போனா கூட, ஒருவேளை உங்க பிள்ளையே ஆண்டவர் விட்டு விலகி போனா கூட சொல்லிக்கிட்டே இருங்க, என் பிள்ளை ஊழியக்காரன், என் பிள்ளை ஊழியக்காரனா மாறுவான், என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, என் பசங்க நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. பயப்படாதீங்க உங்க பிள்ளைய குறிச்சு. கேரனுக்கு ரொம்ப பயம் இருந்துச்சு இன்னைக்கு சாயந்தரம்லாம் அவளை இரும்பலை குறிச்சு. நான் சொன்ன பயப்படாத, ரெஃப்யூஸ் டு பி சிக். நான் சிக்கா இருக்கிறேன் சொல்லாத, கர்த்தர் என்ன
பலவானாய் மாற்றுகிறார். நான் பலவான், நான் பலவான். நீங்க என்ன பேசுறீங்களோ, யூ ஆர் த ப்ராஃபிட்டஸ், யூ ஆர் தெபோரா, யூ ஆர் த வாய்ஸ் ஆஃப் காட். இப்படி எல்லாமே நெகட்டிவா இருக்கும் பொழுது நீங்க மட்டும் பாசிட்டிவா பேச ஆரம்பிங்க, பாடுகள் எல்லாம் மகிமையா மாறும். ஆமென். 2 பாடுகள் பார்த்துட்டோம். 3வது ஒரு பாடு என்ன தெரியுமா? கர்த்தரை விட்டு இவங்க பொல்லாப்பானதை செய்ததுனால ஒரு சில கான்சிக்வன்சஸை இவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அடுத்து இவர்கள் பல பாடுகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. என்ன பாடுகள் அப்படின்னு நான் சொல்றேன். 3ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனம் சொல்லுகிறது. 3:12 கடைசி பகுதி, கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாய், இப்போ எனிமி பலனாய் ரொம்ப பலத்து போயிட்டார். இப்போ யார் ஸ்ட்ராங், இஸ்ரவேலா எனிமியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரியான்னு பார்த்தீங்கன்னா யார் ஸ்ட்ராங்? எதிரி ஸ்ட்ராங்கு, இஸ்ரேல் வீக். சொல்லுங்க. இஸ்ரவேல், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். எதிரி ஸ்ட்ராங், இஸ்ரவேல் வீக். வீக் ஆனவங்க வின் பண்ணுவாங்களா, ஜெயிப்பாங்களா? ஜெயிக்க மாட்டாங்க. அதனால தான் பார்க்குறோம் 3:13 நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேலை முறியடித்தான். அப்போ என்ன ஆயிடுச்சு? மேட்ச்ல யார் தோத்து போனது? இஸ்ரவேல் தோத்து போச்சு. முதல்ல இஸ்ரவேல் என்ன ஆச்சு? பலன் இழந்து போச்சு. ஏன்னா எதிரி பலனாய் மாறிட்டான். இவர்கள் பலன் இழக்க இழக்க தோல்விக்கு நேரா போறாங்க. இவங்க தோல்விக்கு நேரா போன உடனே அடிமையாய் மாறுகிறார்கள். 3:14 சொல்லுகிறது, இவர்களை ஒடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 3:14. அதனாலதான் 4ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் வாசிக்கிறோம், கொடுமையாய் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். இதுதான் பாடு நம்பர் 3. பலன் இல்லாமல் இருக்கிறது, அது அப்படியே எங்க போய் நிக்குது? தோல்வியில நிக்குது. அது அப்படியே எங்க போய் நிக்குது? அடிமைத்தனத்துல போய் நிக்குது. இந்த பாடுகளை டெபோரா எப்படி தெரியுமா மகிமையா மாறினா, மகிமையா மாத்தினா? அவள் எழும்பினதுனால. இன்னைக்கு நான் சொல்றேன், எந்த எதிரி பலத்து போனானோ, எந்த இஸ்ரவேல் குன்றி போயிடுச்சோ, அவங்களுடைய பலன் குன்றி போச்சோ, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. 4:23 இப்படி தேவன் அந்நாளிலே கானானியரின் ராஜாவாகிய யாபீனை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக, இப்போ எதிரி என்ன ஆயிட்டாரு? தாழ்த்தப்பட்டுட்டாரு, வீக் ஆயிட்டாரு. அடுத்த வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரரின் கை கானானியரின் ராஜாவாகிய யாபீனை நிர்மூலமாக்கும் மட்டும் அவன் மேல் பலத்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தெபோரா எழும்புறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நடந்த விஷயம். அப்ப சொல்லுங்களேன், இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜெயிக்கணும். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு விரோதமா இருக்கிற எதிரிகள் தோத்து போகணும்னா தெபோராலாக்கிய நாம எழும்பணும். நாம் எழும்பும் அளவும் இந்த மகிமை வெளிப்படாது. நாம் எழும்பும் அளவு மகிமை. என் லைஃப்ல ஏன் மாற்றங்கள் வர மாட்டேங்குது, என் குடும்பம் ஏன் இன்னும் தழைக்க மாட்டேங்குதுன்னா, நீங்க தெபோராலா இன்னும் எழும்பலன்னு அர்த்தம். எனக்கு என்னமோ இந்த பழமொழியை தெபோரால பார்த்து தான் சொன்னாங்கன்னு தோணுதுமா. என்னன்னு கேட்க மாட்டீங்களா? என்னப்பா சொல்லுங்க. நீ கேக்குற மாதிரி ஜனங்க கேட்கலையே. என்னன்னு தான் கேளுங்களேன். ஆமா. ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னாடி ஒரு பெண் இருக்கிறார். இந்த பழமொழியை தெபோரா பார்த்து தான் சொல்லிக்கிறாங்க. இருக்கலாம். ஆமா, ஒவ்வொரு வெற்றிக்கும், ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்கிறாள் தான்ப்பா வரும். இல்ல நிஜம் வந்து வெற்றிக்கு பின்னாடியே ஒரு பெண் இருக்கிறா. ஆமென். நிறைய பேர் எக்ஸாம்ல பாஸ் பண்ணதுக்கே காரணம் ஒரு பெண்ணா தான் இருக்கிறாங்களாம். நான் அது வேற ஒரு பழமொழி அது. ஓ என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன். இன்னைக்கு நான் சொல்றேன், 20 வருஷம் இஸ்ரவேல் பலன் இல்லாம இஸ்ரவேல் தோத்து போய் அவர்களுக்கு அடிமையா இருந்தாங்க. எத்தனை வருஷம் சொல்லுங்க? 20 வருஷம். தெபோரால் எழும்பிட்டான ஒரே நாள்ல இஸ்ரவேலுக்கு பலன் உண்டாகுது, இஸ்ரவேல் ஜெயிக்குது. அடிமையா இருக்கிறவர்கள் எல்லாம் இப்ப ராஜாவா மாறிட்டாங்க. ஒரே நாள் மேக்ஸிமம் 1 or 2 days தான் நடந்துச்சு இந்த பேட்டில். கரெக்டா தெரியுதா இப்போ? அதனால தான் 20 வருஷம் பலன் இல்ல, 20 வருஷம் ஜெயிக்கல, 20 வருஷம் அடிமை. ஆனா ஒரு நாள் 2 நாள்ல அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு. பாடெல்லாம் மகிமையா மாறிடுச்சு. எப்படி சொல்லுங்க? நான் எழும்பினால் இது நடக்கும். தெபோரா எழும்பினா இது நடக்கும். தெபோரா எப்படி எழும்புனா, காலையில முதல்ல சீக்கிரம் ஏஞ்சிக்கணும்.
தெபோரா காலையில ஏஞ்சிக்கணுமா? ஆமா, தூங்கக்கூடாதுமா. முதல்ல ஏஞ்சிக்கணும். ரெண்டாவது ஜெபத்துல ஏஞ்சிக்கணும். மூணாவது வசனத்துல ஏஞ்சிக்கணும். hold a good office in your domestic வீட்ல, உங்களுடைய ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவுல, ஸ்பிரிச்சுவல் ஆஃபீஸ், பொலிட்டிக்கலா நீங்க செய்யற வேலை, நீங்க செய்யற ஒவ்வொரு டிசிஷன்ஸ்லயும் மேட்டர்ஸை செட்டில் பண்றதுல, இதுல எல்லாம் ஞானமா நம்ம நடந்துக்க ஆண்டவர் நம்மளை தெபோராக்களா மாற்றிக்கொண்டே இருப்பார். பாடு நம்பர் 3 மகிமையா மாறிச்சா? முதல்ல தலைமைத்துவம் இல்லாம போச்சு. ஆண்டவர் தெபோரால தலைமைத்துவத்திற்கு செட்டில் பண்றதுக்கு, மேட்டர்ஸை செட்டில் பண்றதுக்காக எழுப்பினார். ஆமென். ரெண்டாவது, இஸ்ரவேலர் எல்லாம் பொல்லாததை, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததை செய்து நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். ஆனா உண்மையான தெய்வத்தின் குரலாக இந்த பிள்ளை இருந்தா. She spoke the words of God and words of God only. Hallelujah. மூன்றாவது பாடு, இஸ்ரவேல் எல்லாம் பலன் இழந்து போனாங்க, தோல்விக்கு நேரா போனாங்க, அடிமையா போனாங்க. இவ எழும்பினதுனால பலன் வந்துருச்சு, தோல்வி இல்ல. அது மாத்திரம் இல்லாம என்ன வந்துருச்சு? இனிமே அடிமையும் இல்ல. ஹல்லேலூயா. பாடு நம்பர் 4. அவங்க இந்த 20 வருஷமா இவங்க ஜெயிக்காததுக்கு என்ன காரணம் தெரியுமா? எதிரியினுடைய 900 இருப்பு ரதங்கள். ஏன் இந்த எதிரி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க? ஆண்டவர் பலக்க வச்சார்ல. ஏன் இவங்க பயந்தாங்க அப்படின்னா, 900 அயர்ன் சாரியட்ஸ். அவங்களுடைய எதிரியினுடைய பலன் என்ன? 900 இருப்பு ரதங்கள், 900 இருப்பு ரதங்கள். இந்த 900 இருப்பு ரதங்கள் இஸ்ரவேலில் இல்ல. எத்தனை பேரை டெபோரா எழுப்பி போ சொன்னா தெரியுமா? 10,000 பேர். அவ்வளவுதான். எத்தனை பேரு? 10,000 பேர். எங்க? 900 இருப்பு ரதம் எங்க? அவங்க பட்ட பாடுல 4வது எதிரியினுடைய பலன். எதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. எந்த ஒரு விஷயத்துல? இருப்பு. சொல்லுங்க, எந்த விஷயத்துல? ஆனா தெபோரால் இடத்துல மகிமை வெளிப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த 900 இருப்பு ரதங்களுடைய பலனை பார்க்கிலும் ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் பலனுள்ளதா இருந்தது. The power of the prophecies was more than the power of 900 iron chariots. Hallelujah. ஆண்டவர் ஒரு சில வார்த்தைகளை ப்ராஃபெட்டிஸ் மூலமா சொன்னார். அந்த ஜனத்தை உன் கையில நான் ஒப்பு கொடுப்பேன். அந்த ப்ராஃபெட்டிக்கல் வேர்ட்ஸ் மாத்திரம் எடுத்து நம்ம வாசிக்கலாமா? அந்த ப்ராஃபெசிஸ் நான் சொல்றேன். அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் தெபோராலுக்கு சொல்றாரு. 4ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்துல அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். இன்னைக்கு நான் சொல்றேன், யார் வின் பண்ண போகிறா? வின்னிங் சைடு அனௌன்ஸ் பண்ணிட்டார் ஆண்டவர். ப்ராஃபெட்டிக்கலா அனௌன்ஸ் பண்ணிட்டார். யார் வின் பண்ண போறது? இஸ்ரேல். ஓகே. நம்பர் 2, கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார். ப்ராஃபஸி நம்பர் 2. கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில ஒப்பு கொடுப்பார். அதனால அந்த மகிமை யாரை போய் சேர போகுது? பாராக்குக்கு மகிமை வராது. யாருக்கு வரப்போகுது? அப்போ ஆனர் யாருக்கு போக போகுது அப்படிங்கறதையும் அனௌன்ஸ் பண்ணிட்டார். அப்போ வின்னர் யாருங்கிறதும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. யாருக்கு ஆனர் கனம் யாருக்கு போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. 3, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா அப்படின்ட்டு தெபோரால் சொல்றத நம்ம பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனம். 4:14 பாராக்கு பார்த்து சொல்றார், கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா? அப்ப இப்ப சொல்ற, யார் பேட்டில் பண்றது? யார் யுத்தத்தை செய்யறது? யார் மெயின் டீம்ல? யாரு கேப்டன்? யாரு சொல்லுங்க, கேப்டன் யாரு? எல்லாமே ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லிட்டாரு. இந்த prophetical word from God was more powerful than the 900 iron chariots. எதிரனுடைய பார்வையில நம்ம கையில ஒண்ணு இல்லாம இருக்கலாம். நம்ம பார்வையில அவங்க கையில நம்ம விட பலத்த ஆயுதங்கள் இருக்கலாம். ஆனா அவனுக்கு, எதிரிக்கு தெரியாத ஒண்ணு உங்களுக்கு தெரியணும். என்னன்னா, உங்க கையில கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அது கையில இருக்கிற வரைக்கும் பிரயோஜனம் இல்லை, வாயில வந்து வெளியே வரணும். ஆமென். அந்த வார்த்தை வெளியே வர 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 அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறதுனால உங்க குடும்பத்துல நீங்க பேசுகிற ஒவ்வொரு நல்வார்த்தையையும்
நிறைவாய் கர்த்தர் ஜெயமாய் மாற்றி கொடுப்பார். ஆமென். ஆமென். உங்களை குறித்து தீர்க்க தரிசன வார்த்தைகள் இருக்குல்ல, ஆண்டவர் உங்களுக்கு குடும்பத்திற்காக பேசி இருக்கிறாருல்ல. சூழ்நிலைகள் வேணா ரொம்ப எதிரா இருக்கலாம், இல்ல பலன் இல்லாம நீங்க இருக்கலாம். இன்னைக்கு சொல்றேன், இந்த உலகத்துல எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, கர்த்தருடைய வார்த்தை உங்க குடும்பத்தின் மேல இருந்துச்சுன்னா அதுவே பெரிய மகிமை. That is the greatest power in your hand. Amen. That is more powerful than the 900 iron chariots. உலக பிரகாரமா வேணா பார்க்கும் பொழுது, ஐயோ 900 இருப்பு ரதம் வச்சிட்டு இருந்த அவன் பெரிய ஆளா தெரியல. ஆனா இன்னைக்கு சொல்றேன், அவன் பெரிய ஆள் இல்ல, நீங்க தான் பெரிய ஆள். ஏன்னா கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் உங்க மேல இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை நீங்க நம்பணும், இதை நீங்க நம்பணும். உங்க பார்வையில சத்ருவினுடைய பெரிய பலன் உங்க கண்ணு முன்னாடி தெரியலாம், அதை நம்பாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்க மேல இருக்கிறது, அதை நம்புங்க. ஆமே. பாட அவங்க கண்டுபிடிச்சாங்க. 5வது ஒரு பாடு. இந்த பாடு எங்க நடந்துச்சுன்னா பேட்டில் ஃபீல்டுல நடந்துச்சு. இது வரைக்கும் பேட்டில் ஃபீல்ட் பத்தி நம்ம போல, இப்பதான் மெயின் மேட்ருக்கே வரும். 5வது கடைசியா நான் சொல்றேன். இப்ப என்ன பாடு அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஆல்மோஸ்ட் கொண்டுட்டாங்க எல்லாரையும். எப்படி? ஆல்மோஸ்ட். ஆனா இன்னும் முழுசா சாவடிக்கல. கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்டோம், கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்ட மாதிரி தான் இருக்கு, ஆனா இன்னும் ஜெயிக்கலையே. ஆனா ஒருத்தன் கை நழுவி போயிட்டான். கரெக்டா? கரெக்டா? நாடகத்துல அழகா அவங்க காட்டினாங்களே, அவங்க கால் அப்படி வெட்டிட்டாங்க. வெட்டின உடனே அவரால் நடக்க முடியல. சிசரா அந்த இடத்துல தப்பிச்சு போனதை நீங்க பார்த்துட்டீங்களா? இப்படி சம்டைம்ஸ் சத்ருவானவனை முழுமையா நம்ம வாழ்க்கையை விட்டு நம்ம அகற்றலைன்னா, அவன் கை நழுவி போயிட்டான்னா ஃபியூச்சர்ல எதிர்கால பாடுகளை நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கும். அதனால தான் அமலேக்க குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, அவனை விட்டு வைக்காத, அவனை முற்றிலுமாய் அழித்து போடு, சங்கரித்து போடுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா மிச்சம் வச்சா பிரச்சனை நம்மளுக்கு தான். அப்படி ஒரு பாடை இவங்க சந்திக்கிறாங்க. என்னன்னா, கை நழுவி போயிட்டார். யார் கையில இருந்து? தெபோரா கையில இருந்து கை நழுவி போயாச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு மனைவியின் கையில இருந்து கை நழுவி போனாலும் இன்னொரு மனைவியின் கையில போய் மாற்றான். ஆண்டவர் விட மாட்டார், ஆண்டவர் விட மாட்டார். வசனம், ஏபேரின் மனைவி ஆகிய யாகேல் கையில போய் மாட்டினார் தலைவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்றேன், மனைவிகள் அப்படின்னு சொல்ற அந்த உங்களை கர்த்தர் அப்படி பார்க்கிறாரு. யூ ஆர் நாட் வீக், யூ ஆர் a warrior. ஹல்லேலூயா. ஆமென். காணுமே, you are a warrior. You are a warrior. சாதாரணவங்க இல்லைங்க நீங்களும் நானும். நினைச்சா ஒரு சுத்தியும் தூக்க முடியும், நினைச்சா அறிவாலையும் தூக்கி வைக்க உங்களால முடியும். பேட்டில் ஃபீல்ட்லயும் நீங்க உங்க கையில என்ன வச்சிருக்கீங்க? நீங்க பட்டயத்தை வச்சிருக்கீங்க. நீங்க வீட்டுல இருந்தாலும் கையில என்ன வச்சிருக்கீங்க? சுத்திய வச்சிருக்கீங்க. கை நழுவி போனவன் உங்க கையில மாட்டாம இருக்க மாட்டான். உங்க கையை எந்த கையை நழுவி அவன் போறானோ, தப்பிக்கிறானோ, அதே கரங்களில கர்த்தர் பலனை கொடுப்பாரு. பட்டயத்தை பிடிக்கவும் பலன், அந்த சுத்தியலை பிடிக்கவும் பலன். ஹல்லேலூயா. பேட்டில் ஃபீல்டா இருந்தாலும், வீடா இருந்தாலும், வேலை ஸ்தலத்துல இருந்தாலும், வீட்டுக்குள்ள இருந்தாலும், எங்கேயும் எனிமியானவன் உங்களை தப்பிக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் அப்படிப்பட்ட பலனை உங்க கையில கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, என் கைகளிலே கர்த்தருடைய பலன் இருக்கிறது. இந்த கையை பார்த்து சொல்லுங்க, இது சாதாரண கை இல்ல, இது சாதாரண கை இல்ல, இது கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற பலன். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற பலன். இந்த கை தான் அருவாளையும் தூக்குச்சு, இந்த கை தான் பட்டயத்தை தூக்குச்சு. ஒருவேளை சத்ருவானவன் பட்டயத்திற்கு தப்புனா கூட சுத்திய தூக்கிட்டு ஒரு கை ரெடியா இருக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்றேன், உங்களுடைய கரங்களிலேயே இந்நாள் வரைக்கும் ஒருவேளை சத்ருவானவன் தப்பிச்சிருந்தானா, உங்க கரத்திலேயே சத்ருவானவன் மடிந்து போகிற நாட்களுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா எதிரடையான சூழ்நிலைகளையும் உங்களுடைய கரமே எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். உங்க கரம் சாதாரண கரம் இல்லை, இது தெய்வத்தினுடைய கரம். தெய்வத்தினுடைய குரல் மாத்திரம் இல்ல, தெய்வத்தினுடைய கரமா நீங்க மாறுறீங்க. அவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும் என்று வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு உங்களுடைய ஒவ்வொரு பாடுகளும் மகிமையாய் மாற போகிறது. ஒவ்வொரு பாடையும் மகிமையாய் மாற்றுகிற திறன் உங்க கையில தான் இருக்கு. ஆமென். எத்தனை பேர் தெபோராக்களை எழும்ப போகிறீங்க? தெபோராக்களை எழும்ப போய் ஆஃபீஸ், 3 ஆஃபீஸஸ் மறந்துடாதீங்க. Be faithful in 3 of your offices. Your domestic office, வீட்டில், உங்களுடைய spiritual office தெய்வத்தோடு கூட,
உங்களுடைய பொலிட்டிக்கல் ஆபீஸ், உங்க வேலை ஸ்தலங்களில் 3 ஆபீஸ்லயும் உண்மையா இருங்க. ஆண்டவர் தெபோராக்களை எழுப்புவாரு. எல்லா பாடும் மகிமையாய் மாறப்போகிறது. ஆமென்.